பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் சாண்ட்ராவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், சாண்ட்ரா இப்படி தான் பண்ணுறாங்க, சாண்ட்ரா மேலே பல சந்தேகங்களை கணிக்கிறார்கள் விக்ரம், கனி மற்றும் சபரிநாதன். வேற மாதிரி இருந்துச்சு அது. இன்னொரு பக்கம் திவ்யா கிட்ட போட்டு ஒரு பாயிண்ட்டை லாக் பண்ண ட்ரை பண்ணார் விக்ரம். இது தானே பண்ணீங்க, நீங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணுறீங்களேன்ற மாதிரி தரமான ஒரு பாயிண்ட்டை தான் போட்டார். அதையும் கனி அதுக்கப்புறம் பேசி கேட்ட விளக்கங்களையும் பார்க்கலாம். அடுத்து பிக் பாஸ் நடு இரவில் WWE ஃபைட் பார்த்துருக்கீங்களா? அரோரா மற்றும் சுபிக்ஷா கிட்டே ஒரு WWE ஃபைட் நடந்துச்சு, அதை பற்றியும் பார்க்கலாம். கமருதீன் போய் பார்வதி கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். இந்த 4 நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் திவ்யா பேசிட்டு இருக்காங்க, ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். ஓகேவா? இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். பார்வதி மற்றும் கமருதீன் கிச்சன் ஏரியாவில் பேசும்போது கமருதீன் சொல்றாரு, நீங்க வெஷல் வாஷிங் அப்பப்பயே பண்ணி கொடுக்கணும் பாரு, அதுதான் கரெக்ட். இப்போ நீங்க அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க, கிச்சன் டீம் கரெக்டா சாப்பாடு டைமுக்கு கொடுக்கலனா உங்களுக்கு பசி இதுவாகுமா? அன்னைக்கு கூட அன்னைக்கு திவ்யா லேட்டா சமைச்சாங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். நம்ம பசிக்கிற நேரத்தில் அவங்க சாப்பாடு கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, பாத்திரம் கழுவி வைக்கிறதும் வந்த உடனே உங்கள் வேலையை பார்த்து பாத்திரம் கழுவி வைக்கிறதும் உங்களுடைய வேலை தான் அப்படின்றத ஒரே பாயிண்ட்ல சூப்பரான எக்ஸாம்பிள் எடுத்து கம்பேர் பண்ணி முடிச்சு விட்டு போயிட்டார் பார்வதியை. ஸோ இதுதான் அப்படின்றத சொன்னோன்னே பார்வதி என்ன சொல்லிட்டாங்க, நீ சாப்பிட்டுட்டு இருக்க, சாப்பிட்டு இந்த விஷயத்த பேசு, இப்போ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பார்வதி அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது சொல்லிட்டாங்க. இது சொல்லி முடியுது. அடுத்து இன்னொரு செக்மெண்ட் நடக்குது. இது 2வது விஷயம். என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டோர் ரூம்ல எல்லாருக்கும் பேட்டரி வந்துடுது. பேட்டரி என்ன பண்ணிட்டாங்க, அரோரா சுபிக்ஷாவோட பேட்டரி திருடின்னு வச்சிருக்காங்க. திருடின்னு வச்சுட்டு சபரி கிட்ட கேட்குறாங்க, சபரி இவளோட பேட்டரி சுபிக்ஷாவோட பேட்டரியை மாற்றிடணும், மாற்றிட்டு அவளை கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சபரி என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கே தூக்கம் மயக்கமாக இருக்குது, இரு யோசிக்கிறேன்ற மாதிரியும். அதுக்கு நடுவில் யாரு சுபிக்ஷா கேட்குறாங்க கேப்டன் கிட்ட, என் பேட்டரி வரல, மற்ற எல்லாருக்கும் பேட்டரி போயிடுச்சு, என் பேட்டரியை காணோம், யாரோ திருடி வச்சிருக்காங்கன்னும் போது அங்கே உள்ள சிரிச்சிட்டு இருக்காங்க அரோரா. கமருதீன் அரோரா தான் சொன்னதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு அரோரா கிட்ட அந்த பேட்டரியை கேட்கும்போது அரோரா என்ன பண்ணிட்டாங்க, பழைய பேட்டரி அவங்க ட்ரேல வச்சிருக்காங்க போல, அந்த பழைய பேட்டரி எடுத்து போட்டு சொல்றாங்க. அப்பயே சொல்லிட்டா சுபிக்ஷா, இது பழைய பேட்டரியா தான் இருக்கும், பாருங்க நீ வேணான்னு. அதுக்கு நடுவுலயே அந்த பேட்டரி கை மாறிடுச்சு. யாரு கையிலனா சபரி கையில போயிருச்சு. அந்த பேட்டரி சபரி கையில கை மாறிடுச்சு. இப்படி என்னும் போது அந்த பேட்டரி போட்டவொடனே 0% சார்ஜ்ன்றதை காட்டுறாங்க. 0% சார்ஜ் பார்த்தோன்னே 3 சுபிக்ஷா போட்டு அங்கே ஸ்மாக்கு கீக்கெலாம் போடுறாங்க. ஸ்மாக் போட்டு WWE 3 தட்டுவாங்களே, அப்போ கையோ காலையோ மேலே தூக்குனா அவங்க திரும்ப ஆட்டத்தில் இருக்காங்க, அப்படி தூக்கலைன்னா அவுட்டுன்ற மாதிரி அங்கே பல கலவரங்கள், கைங்க அப்படியே பயங்கரமாக மோதல் நடக்குது. இதுக்கு சைடு கேப்பில் சபரி போயிட்டு பேட்டரியை மாற்றிட்டு பேட்டரி இருக்குன்ற மாதிரி அவர் அங்கே ஒரு விஷயத்த பண்ணார். ரெஃப்ரியா போயிட்டு சபரி செயல்பட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்வதி தூங்கிட்டு இருக்காங்க. கமருதீன் எப்பா தூங்கிட்டு இருக்காங்கப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, நல்லா இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காப்புல. ஒரு கேப்டனா ஒரு விஷயத்த பேசணும் இல்லையா, அட்ரஸ் பண்ணணும் இல்லையா, அது அங்க நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கின்ற பேர்ல பெட்டுக்கு நடுவுல 2 கேப் இருக்கும்ல, 2 பெட்னா இந்த கேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு 2 பேரும் நடுவுல ஊண்டாங்க. சபரி கால் மேல ஊந்து பிறந்தாங்க. எட்டி வச்சிடாதீங்கடி, படக்கூடாத இடத்துல படிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி அவரு. ஸோ அந்த ஸ்மாக் போட்டு ஒரு பக்கம் இவங்க நைட்டு வைபா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது நடக்குது. அடுத்து என்னன்னா வெளியே போயிட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் கனி சபரி இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு, என்ன நினைக்கிறீங்க விக்ரம், என்ன நினைக்கிறீங்க, யாரு சாண்ட்ராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை கனி கேட்கறாங்க. டிவார்மிங் மேட்ரு என்னவா இருக்கும் அப்படின்னும் போது விக்ரம் சொல்றாரு, பாட்டு பாடிக்கிட்டே அவங்க ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கிறதால பாயசம் கொடுக்கலான்ற மாதிரி ஃபன்னா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு விக்ரம். உடனே கனி என்ன சொல்றாங்க, இல்ல அது சூப்பர் டீலக்ஸ்ல நடந்த ப்ராப்ளம், எனக்குமே ஷாக்கா இருந்தது, அரோராவும் ஷாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இல்ல எனக்கு நார்மலா கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தான் எனக்கு தோணுதுன்னு விக்ரம் சொல்றாரு. இல்ல அவங்க கோவத்துல தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சபரி என்ன சொல்றான்னா, அந்த பூச்சின்றது சொன்னது வார்த்தை தப்பு தான், ஆனா அவங்க கோடு வேர்டு எலிமினேஷனுக்கு ஒரு கோடு வேர்டா யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு, இந்த தொந்தரவு அவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த தொந்தரவை காலி பண்ணோம்னா வெளியே தூக்கி போனோம் தானே யோசிப்போம், அதான் இருக்கும்ன்ற மாதிரி சபரி சொல்றான். உடனே கனி கெஸ் பண்ணிட்டாங்க, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் பல இடத்துல சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணிட்டே இருந்தாங்க, சுபிக்ஷா மேல கடும் கோவத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதுல ஜுவல்லரி டாஸ்க்ல கூட சுபிக்ஷா மேல அவங்க செம காண்ட்ல தான் இருந்தாங்க, ஏதோ இடிக்குதே, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னும் போது உடனே விக்ரம் சொல்றான், வேற மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அந்த வார்த்தையில இருந்து தான் சுபி எப்படி டார்கெட் பண்ணாங்களோ அப்படின்னும் போது கரெக்ட்.
கரெக்ட் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அப்ப சொல்றான் விக்ரம், சுபியோட ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி டாஸ்க்கை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஓகே, அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர் இருக்கிற அனைத்து மெம்பர்களுக்கும் இந்த இஷ்யூவை பத்தி தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி கனி சொல்றாங்க. எப்படி அந்த வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாருக்குமே இந்த இஷ்யூவை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதுதான் பார்க்க முடிஞ்சு. தனியா வேற போய் பேசினாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சபரி என்ன சொல்றான்னா, எனக்கு அந்த மூமெண்ட் என்னன்னு தெரியல, ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, இவங்க சேஞ்ச் ஆகிறது எப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்போ ஒரு விஷயத்த கனி உடைக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து எனக்கு சாண்ட்ராவோட இஷ்யூ இடிக்குதே, அது எப்படி டக்குன்னு மாத்துறாங்க. விஜேஎஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு வீக்கெண்ட் எபிசோட்ல, எனக்கு சாதகமா. பிரஜன் வந்து சொல்றாரு, டப்புன்னு அவங்க சடனா ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சண்டே எபிசோட்லயே அவங்க ட்விஸ்ட் ஆயிட்டு அது எப்படி ஒரு சடனா வந்து பாசமா பேச ஸ்டார்ட் பண்ண முடியும், எனக்கு புரியலையே, அது எனக்கு ஒட்டல. 2 வாரமா இருந்த பெயின் டப்புன்னு மாறிடுமா, அது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வடிக்கிறார். எப்படி கனி ஒரு பக்கம் வடிக்கிறாங்க. உடனே திவ்யா அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி, ஆமா எனக்கும் ஒட்டலை, அவங்க பண்றது எனக்கு ஒட்டலைன்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. அப்புறம் கனி 2வது பாயிண்ட், நேற்று நைட்டு அமித் கூட ஒரு 3 மணி வரையும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இத்தனை நாளா தூக்கம்னு பேசிட்டு இருந்த சாண்ட்ராக்கு இப்போ அந்த தூக்கம் பிரச்சனை வரலையா, ஸ்லீப்பிங் சைக்கிளோட பிரச்சனை வரலையா, அது என்ன இது அப்படின்னும் போது விக்ரம் சொல்லுவார், குழந்தை எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே கனி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்ப இதுலயே டோட்டலி கான்ட்ராடிக்ட் இருக்குல்ல அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்ப எனக்கு இடிக்குது, இதை என்னால நம்ப முடியல, ஸோ எனக்கும் அவங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குன்ற மாதிரி ஓப்பனா சொல்லிடுறாங்க. அடுத்து உடனே விக்ரம் சொல்றாரு, எனிவே அவங்க ஷீ இஸ் ஹாப்பி, அதுல நான் சந்தோஷம் படுறேன், ஆனா எனக்கு அவங்க பண்றதெல்லாம் எனக்கு புரியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. அடுத்து சபரி வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த போட்டு உடைக்கிறாப்புல, என்ன வந்து நீ பேச மாட்டற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி அமித் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா சொன்னாங்க, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல் நடந்திருக்கு. அடுத்த நாள் அமித் வந்து அந்த விஷயத்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா சொல்றாங்க, அதே வார்த்தையை எடுத்துன்னு வந்து அமித் சொல்றாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல அதே வார்த்தைகளை வச்சு பார்வதி என்ன சொல்றா, இன்னைக்கு மார்னிங்லயும் அந்த சைக்கிள் சுத்தி என்ன வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ண ட்ரை பண்றாங்க, எனக்கு எதிராக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. எனக்கு ரியா வந்து ரோஸ்ட் பண்ணதும் எனக்கு தெரியும், ஏன்னா போன சீசன்ல நான் ரோஸ்ட் பண்ணேன், அவ ஒரு வாரத்துல இருந்து போயிருக்கா, நான் 84 நாள் இருந்திருக்கேன், நான் பெரிய ஆளு தான் அவளை விட அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. அடுத்து இந்த போத்தம் வந்து சொன்னதும் ஒரு விதத்துல அவன் ஏதோ சொன்னான்னு நினைச்சிட்டு போறேன், ஆனா இவங்க இந்த சுத்தி பின்னாடி ஒரே ரீசன் எடுத்துன்னு வந்து பின்னாடி உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க, கூட்டமா உட்காந்து செயல்படுற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சபரி கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு என்னன்னா, சபரி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எப்படா இவெல்லாம் யோசிச்சு இவ்வளவு நாள் சைலண்டா இருக்க சபரி அப்படின்றத எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இவ்வளவு தெளிவா யோசிக்கக்கூடிய சபரி அதை டைரக்டா ஓப்பனா போட்டு அடிச்சிருக்கலாமே, ஸ்கோர் பண்ணிருக்கலாமே, அதை ஸ்கோர் பண்ணாம அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கான்ல, அதுதான் எனக்கு ஒரு விதமான ஷாக்கிங்காகவும், இவ்வளோ திறமையை வச்சு என்னடா வேஸ்ட் பண்ற சபரி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. எப்படி நமக்கு தோணுச்சு அப்படின்றதான் நான் சொல்றேன். ஓகே, இது ஒரு கண்டென்ட். அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, அடுத்து கார்டன் ஏரியால கனியும் விக்ரமும் உட்காந்துக்கிட்டு திவ்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, திவ்யா அவர்களே, இத்தனை நாளா திவ்யாவுக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் திவ்யா யார் பண்ணாலும் தப்பு கேட்பாங்க, அதெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க. ஆனா திவ்யா யாருமே வார்த்தை ஒரு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வைக்கிறார் விக்ரம். கனியும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. திவ்யா அவர் அன்னைக்கு காலைல 6 மணிக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. என்னன்னா காரணத்தை சொல்றாங்க, எனக்கு பார்வதி பண்ணது எனக்கு ட்ரிகர் பண்றாங்கன்னு தோணிருச்சு, ஐ எம் கூல் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். அதுலயும் ஏன் அப்படி பண்ணேன்னா, எங்க அம்மா கிட்டேயே வந்து அவங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, எங்க அம்மா கிட்டே வந்து எப்படி சொன்னாங்க, அப்படியே கொளுத்தி போட்டு நான் பின்னாடி போய் வேடிக்கை பார்ப்பேன்னு சொன்னது எனக்கு ஹிட்டாச்சு, ஸோ இதுதான் ட்ரை பண்றேன், என் மேல ட்விஸ்ட் பண்ண பாக்குறியான்றதுக்காக நான் கூலா இருந்தேன் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆக்ஷன்ஸை பண்ணேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்து முடிக்கிறாங்க. அப்போ விக்ரம் என்ன கேட்கிறாருன்னா, விக்ரம் உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க, இதுக்கு முன்னாடி விக்ரம்லாம் அட்ரஸ் பண்ணலையே, இப்போ ஏன் அட்ரஸ் பண்றாருன்ற கேள்வி வைக்கிறாங்க. அப்ப விக்ரம் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் அட்ரஸ் பண்ணல, ஆனா எனக்கு இப்ப அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் அட்ரஸ் பண்ணன்ற மாதிரி விக்ரம் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இதுல நடுவுல விக்ரம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன்னு கூட திவ்யா டென்ஷன் ஆயிட்டு ரியாக்ட் பண்ணதான் செஞ்சாங்க. அடுத்து விக்ரம் 2வது பாயிண்ட் என்ன வைக்கிறாருன்னா, ஏங்க நீங்க வந்து இந்த ரூல்ஸை சொல்றீங்க, ஆனா இந்த ரூல்ஸை சொல்லிட்டு நீங்களே அந்த ரூல்ஸை மீறுறீங்களே, அது எப்படி? ஸோ நீங்க ஒரு விதிமுறைகள் போட்டால் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணல, கானாவனத்தை கேட்குறீங்க, இவங்களாம் கேட்குறீங்க, பார்வதிக்கு எதிராக நீங்க பண்றீங்க. அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம், அந்த விதி இந்த ரூல்ஸ்ல பார்வதிக்கு மட்டும் விதிவிலக்கு, பார்வதிக்கு மட்டும் இதுக்கு அப்படின்னும் போது, இல்ல இத்தனை நாள் அவ அதுக்கு பண்ணாதனால நான் பண்ணேன், பட் நான் வந்து என்னோட இன்டென்ஷன் வந்து அவங்கள அவுட் பண்றதுலாம் கிடையாது, நான் ஃப்ரீயா இருக்கேன் ஜாலியா இருக்கேன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பார்வதி ஒரு வேலை இது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கிளாரிட்டியும் கொடுத்துருப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுல எனக்கு விக்ரம் சொல்ற பாயிண்ட் தான் நானும் ஸ்டாண்ட் பண்றேன். ஏன்னா அவங்க ஒரு ரூல்ஸ் சொன்னாங்கன்னா அதை அவங்களே ஸ்டிக் ஆன் பண்ணும். அதை அவங்க பிரேக் பண்ணிட்டு அதை பண்ணும்போது அது அடுத்து கேள்வி கேட்கும்போது நீயும் இப்படி பண்ணதானே அப்படின்ற மாதிரி கான்ட்ரடிக்ட் ஆயிரும். என்னதான் அவங்க காரணங்கள்லாம் கொடுத்தாலுமே அது கான்ட்ரடிக்டில போயிருன்றதான் பாயிண்ட். அதை தான் கனியுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் கனி கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. விக்ரம் எழுந்து போயிட்டாரு, இவங்க கிட்ட பேசினா பிரயோஜனம் இல்லைன்றத சொல்லிடுறாரு. கனி என்னன்னா ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு இப்படி தாங்க தோணுது, நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே, பட் ஒரு காமன் ஆங்கிள் பார்க்கும்போது எனக்கு அப்படிலாம் தோணல திவ்யா அப்படின்றதையும் ஓப்பனா சொல்றாங்க. திவ்யா இதுக்கான காரணங்கள் இது விளக்கங்கள்லாம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. கனி அந்த இடத்துல நீங்க காமன் கம்போஸ்டா ஹேண்டில் பண்ணிருக்கணும், இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், நான் அதுக்கு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன். ஸோ பார்வதி உங்களை ட்ரிகர் பண்ணி ஸ்கிரீன் பேஸ் எடுக்க ட்ரை பண்றாங்க. எப்படி ட்ரிகர் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க. இப்பயும் அதான் நடந்துச்சு. நீங்க ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பாட்டு பாடினோன்னா அவங்க ஆக்ஷன் பண்ணது இதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ போன வாரம் பார்வதி கண்டென்ட் இல்லைன்னு இருந்ததால திரும்ப கண்டென்ட் பண்றதுக்காக பார்வதிக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி தோணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ திவ்யா கிட்ட இருக்கும், அதனால நான் இதை சொல்லிடுறேன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது வரையும் போதண்டாப்பான்ற மாதிரி நானே மனநிலை தேத்திக்கிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.